வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இந்த வீடியோவில் சிவபெருமானை பற்றி பார்க்கலாங்க. சிவபெருமானை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லைங்க. அவரை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன்னாலும், சிவனை வணங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா ஈடு இணை இல்லாத தெய்வம் சிவபெருமான். அதாவது நகை ஆடம்பரமான பொருட்களுக்கு ஆசைப்படாத தெய்வம் சுடலையில் வாழ்கிறவர் சிவபெருமான்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு அலையிறவர்னு சொல்லுவாங்க. அவர் தங்க ஆபரணங்களோ பட்டாடைகளோ உடுத்திக்கிட்டு அலையிற தெய்வம் கிடையாது. அவர் சிவபெருமான் எதன் மேலேயும் பற்றில்லாத தெய்வம் சிவன். அதனால தாங்க சிவபெருமானை வணங்கி பாருங்கள். உங்களுக்கு பொன் பொருள் காரு பங்களா அந்த மாதிரி எந்த விஷயத்திலும் அதீத ஈடுபாடு இருக்காது. உங்களுக்கு எல்லாமே இருந்தால் கூட அதன் மேலே அதிகமாக ஈடுபாடு இருக்காது. இல்லைனாலும் அது மேலே ஆசைப்பட மாட்டேங்க. ஏன்னா சிவனை வணங்கும் பொழுதே நீங்கள் அந்த பற்று அற்ற நிலைக்கு போயிடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக நீங்கள் சிவனை நோக்கி போகிறீங்கன்னா அந்த ருத்ராட்சமும் அந்த விபூதியுமே உங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக தெரியும். அவரை வணங்குறதே ஒரு பாக்கியமாக தெரியும். சிவனை வணங்கிட்டால் வேறு எவரையும் வணங்க யாருக்குமே விருப்பம் வராதுங்க. அவர் மட்டுமே ஈடு இணை இல்லாத தெய்வம்ன்ற மாதிரி வணங்குவாங்க. சிவனை வணங்கின அந்த கால சித்தர்கள் கூட அம்மையை வணங்க மாட்டாங்க, பராசக்தியை வணங்க மாட்டாங்க, சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவாங்க. இப்போ கூட அகோரிகள்லாம் பாருங்களேன், சிவனை வணங்குறவங்க கண்டிப்பாக பெண் தெய்வங்களை அதிகம் வணங்க மாட்டாங்க. அகோரியாக இருக்கிறவங்க அதுமாதிரி காளியை கூட வணங்குவாங்க. சில அகோரிகள் காளியை வணங்குவாங்க. அந்த மாதிரி ஈடு இணை இல்லாத தெய்வம் சிவபெருமான். அவரை நாடி நம்ம போகும்பொழுது உலக வாழ்க்கை மீது அதிக பற்று வராது. எந்த பொருள் மேலும் அதிகம் ஆசைப்பட மாட்டீங்க. நான் சொல்கிறது உண்மையான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யாராவது சிவபக்தர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் அதீத ஆசை கொண்டு சிவனை போய் ஐயா எனக்கு இது கூட அதை கூட சிவபக்தர்கள் யாரும் வணங்க மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஈடு இணை இல்லாத தெய்வம் அவருக்கே அந்த உலகத்தில் இருக்கிற பொன் பொருள் மேலே ஆசை இல்லைன்னா நம்மளாம் மானிட பூச்சிங்க. நம்ம இன்னும் ஒரு 100 வருஷம் வாழ்ந்துட முடியுமா? அப்படிப்பட்ட நமக்கு எதுக்கு அதிகப்படியான ஆசைகள், இது வேணும் அது வேணும் அப்படின்ற எண்ணங்கள்? இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்பவர்கள் தான் சிவபக்தர்கள். அந்த மாதிரி நம்மளும் இருந்துட்டு போவோம். நன்றி, வணக்கம்.